cinemaPlusNews.com. இன்னைக்கு பிறந்தநாள் காணும் என்னுடைய நண்பர் அருண் காமராஜுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. I wish this year brings out a lot of success for him. I'm wishing him a very, very happy birthday. வணக்கம் cinemaPlusNews.com. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டேனியல் போப். இன்றைக்கி என்னுடைய நண்பர் புதிய நண்பர் சொல்லிக்கலாம் அருண் காமராஜ். முதல்ல அவருடைய பாடல் வந்து ஜிகதண்டா படத்தில் வந்து கேட்டேன். என்னோட அந்த டிங்டாங் பெல் கேட்டோன்னே கண்டிப்பாக அது வெளியே வந்து யாராவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யாராவது கூட வந்து பாட்டு வந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவர் தான் அதை பாடினார் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு அப்போயே ஒரு சிங்கே ஆகலை. இந்த ஃபேஸ்க்கு அதுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கேன்னு சொல்லி ரொம்ப டவுட் பட்டிருந்தேன். பட் சம்ஹவ் லைக் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பேஸ் த ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து அருண் காமராஜுக்கு உண்மையிலே நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். டக்குன்னு நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஏன்னா அவர் பார்க்க வர தொப்பையும் கொப்பையுமா இருப்பாப்பில்ல, இது ஹார்ட் ஒர்க் பண்ணுற கேஸே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அது மாதிரி நல்லா அவருடைய பிரெயின் லெவலில் சூப்பராக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பெரிய ஒரு அம்பிஷன் என்னன்னா ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோடு சுற்றின்னு இருக்காப்புல. பரவாயில்ல, இப்போ ஒரு பெரிய ஒரு ஹிட்டுக்கு வந்திருக்காரு. அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு கிஃப்ட் நமக்கு கடவுளாக பார்த்து கொடுப்பாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, இல்லை வீட்டில் அம்மா அப்பா யாராவது ஒன்று செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கடவுளே அவருக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த கபாலி ட்ராக் மூலிமா வந்து இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அப்படி நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, இந்த நெருப்புடா இந்த ட்ராக் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையாக இருந்தாலும் அதுக்கு மெருகூட்டுற வகையில் பாடல்களும் சரி அதோட வரிகளும் சூப்பராக இருக்குது. ஒரு சில பேர் தான் அந்த பாட்டை பாடினா அதுக்கு அவங்களுடைய வாய்ஸ்க்கு தான் அது வந்து வாய்ச்ச விஷயமா இருக்கும். நான் இதே பாட்டை 2 நாள் நல்லா ஹிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் பாத்ரூம் கதவு சாத்தி நெருப்போடா அப்படின்னு கற்றுனேன். எங்கள் அப்பா தண்ணி அணைச்சிட்றா அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி விட்டார். ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தையும் சரி, அந்த மாதிரி ஸ்லாங்கு, அந்த மாதிரியான டோன் எல்லாமே வந்து இசையோட ஆர்வம் கொண்டு அந்த இசையோட என்ன சொல்கிறது அந்த சாரம் இருந்தால் மட்டுமே அந்த விஷயம் தெரியும். ஸோ அந்த வகையில் அருண் காமராஜ் சூப்பராக பாடியிருக்காரு. எனக்கு வந்து படத்தில் வந்து அட்லீஸ்ட் அது 2-3 இடத்துல ஒரு தீம் மியூசிக் ஆட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தலைவருக்கு அந்த பாட்டு ரொம்பவே சூப்பராக சிங்காக இருக்குது. பாருங்கள், பேசும்போது பாருங்கள் கூஸ் பம்ப்ஸ்லாம் வேறு வருது. அது வியாதி நினச்சிக்காதீங்க, உணர்ச்சியாக வரதுனால தான். ஸோ அந்த வகையில் அருண் காமராஜோட பாட்டு சூப்பராக இருக்குது. கபாலி டீம் மட்டும் இல்லாமல் நம்ம காமராஜுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இது பண்ண நேரம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் கையில் பார்த்தா எந்த ராசிகளும் போல் தாயத்ததும் கட்டவே இல்லை. ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஹார்ட் ஒர்க்காக மட்டுமே தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல இனிமையான நண்பர் திரு அருண் காமராஜ். ஆக்சுவலி அருண் காமராஜை வந்து நான் எப்படி கூப்பிடுவேன்னா கட்டக்குரல் காமராஜ் தான் கூப்பிடுவேன். ஏன்னா இந்த ஜிகதண்டா டிங்டாங் பாட்டிலேருந்தே வந்து அவர் மேலே வந்து அந்த வாய்ஸில் நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் திரு கட்டக்குரல் காமராஜ் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்களும் வாழ்த்துங்க. எல்லா இடத்தையும் சொல்கிற விஷயம் தான், மற்றவங்களை வாழ்த்தும் போது தான் அவங்களும் நல்லா வாழ்வாங்க, நம்மளும் நல்லா வாழ்வோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பிறந்தநாள் காணும் என்னுடைய நண்பர் அருண் காமராஜுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தினேஷ், ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அருண்ராஜா அவரை பற்றி சொல்லணுன்னா 2006 எனக்கு அருண்ராஜா எனக்கு தெரியும். ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் சொல்லலாம், எனக்கு ஒரு நல்ல பிரதர்னும் சொல்லலாம். வெரி குட் கைடர். 2006 அவரும் சிவகார்த்திகேயனும் ஒரே டைமில் தான் கலக்க போகுது யார் பண்ணும் அப்படின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அவரோட கேரியர் வந்து வேறு ஒரு லெவல் கிராஃபில் இருந்தது. இப்போ நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், என்னடா அருண்ராஜா தெரியவே இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் 2008, 2009, 10 ஒரு வருஷமும் அவர் ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு அப்படியே அவரை க்ரோ பண்ணிவிட்டு லைஃப்பில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவரை வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு லிரிக்கிஸ்டாக தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கராக தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆக்டராக தெரியும். தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அவர் இஸ் அ வெரி குட் கிரியேட்டர், நல்ல ஒரு டேரக்டர் கூட. அதுக்கான கரெக்டான டைமிங்கெல்லாம் அமைஞ்சிட்ருக்கு. மைட் பி இன்னும் ஒரு வருஷத்தில் அவர் பெரிய ஒரு டேரக்டராக வரலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்திய நாள் அவரோட பர்த்டேங்கிறதுனால விஷயத்தை சொல்லிக்கிறேன். மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அருண்ராஜனை. நீங்கள் மேலும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அதுக்கு காடை ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் வி ஆர் ஆல் வித் யூ. நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். cinemaPlusNews.com எங்களுக்கு வணக்கம். நம்ம ஆடி பேசுகிறோம். இன்றைக்கி அருண்ராஜ் காமராஜ் அவரோட பிறந்த நாள். ஸோ அவர் அப்படி சொல்கிறதோட நெருப்புடா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் ரிலேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் தலைவர் கபாலி படத்தில் நெருப்புடான்ற பாட்டு எழுதி அவரே பாடியிருப்பாரு. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குல அவர் தான் பாடியிருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி ஃபேமஸ் டுடே பிகாஸ் ஆஃப் தட். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. பெரிய படத்தில் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, ராஜராஜன் படத்துலலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் காய்.
நான் இப்போ பண்ணிட்டு ஒரு படத்தில் அவர் கூட நடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தப்ப ஒரு நார்மல் ஆக்டர் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது இஸ் a lot of energy and a lot of talent hidden inside him. I wish this year brings out a lot of success for him. I'm wishing him a very, very happy birthday. Happy birthday!